வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை. சூரியன் குத்தி கதிர் இன்று டிசம்பர் 21ஆம் தேதி மகர ரேகையை சென்றடைந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் வடக்கே முன்னேறி வந்து மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் வரை தமிழகத்தில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு கடந்த பிறகு குளிர் மீண்டும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட வானிலை அமையும். பூமத்திய ரேகை சூரியன் குத்தி கதிர் பூமத்திய ரேகை அடைந்த பிறகு மார்ச் 21ஆம் தேதி பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை மார்ச் 21ஆம் தேதி வரை கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. இன்று டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு ஒட்டியே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் நாட்கள் படிப்படியாக செயல் இழக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று முன்னேறி வந்தாலும் மீண்டும் சுமத்ராக்கை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் தொடர்ந்து சுமத்ரா அருகே நிலை கொண்டு டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்து படிப்படியாக தமிழகத்துக்கு மழை கொடுக்க விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது இப்போது கடுமையான குளிர் இருக்கும் தமிழகத்தில் கடுமையான பனிப்பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது படிப்படியாக பனிப்பொழிவு விலகி படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு அதுவரை தமிழகத்தில் கடுமையான பனிமூட்டம் கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடுமையான குளிர் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான காற்றோடு குளிர் இருக்கும் என்பதால் நடுங்கும் குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு கடுமையான குளிர் இருந்தாலும் நீலகிரி மாவட்டத்திலும் உறையும் பனி அளவுக்கு -1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பனியின் தீவிரம் அதிகரித்து கிடைக்கிறது. ஓரிரு இடங்களில் -1 டிகிரியாகவும் ஓரிரு இடங்களில் 2 டிகிரியாகவும் அதிகரித்து இருக்கிறது. ஆனால் வரும் நாட்கள் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்துக்கு பனிப்பொழிவு அதிகரித்தே கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையும் வரும் நாட்கள் கடுமையான குளிர் இருந்தாலும் டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் பனிப்பொழிவு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் இரவு நேரங்களில் கடுமையான குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 22, 23, 24 தேதியில் தொடர்ந்து தமிழகத்தில் இரவு நேரங்கள் குளிர், பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் சற்று முன்னேறி வந்து நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மீண்டும் கிழக்கே முன்னேறி சென்று சுமத்ரா அருகே நிலை கொண்டு டிசம்பர் 27ஆம் தேதி முன்னேறி வரும். இந்த நிகழ்வு டிசம்பர் 27ஆம் தேதி முன்னேறி வரும்பொழுது டிசம்பர் 28ஆம் தேதி தமிழக கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களுக்கு மதிய நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதி கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதி சற்று மழையின் தீவிரம் அதிகரிக்கும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடல் ஓரங்களிலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் 30ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 30ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்த நேரங்களில் தமிழகத்தில் குளிர் விலகி மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேகம் சூழ்ந்து காணப்படும். அதே வேளையில் நிகழ்வு சற்று முன்னேறி வந்தாலும் இலங்கைக்கு தென்கிழக்கில் வரும்பொழுது மீண்டும் வடக்கு நோக்கி முன்னேறி சென்று மீண்டும் சற்று வலுவடைந்து மேற்கு நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் டிசம்பர் 28ஆம் தேதி லேசான மழைப்பொழிவு, டிசம்பர் 29ஆம் தேதியும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு, டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, 2 தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மீண்டும் நிகழ்வு விலகிச் சென்று மீண்டும் மேற்கு நோக்கி வரும்போது மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து மீண்டும்
ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும் ஜனவரி முதல் வாரத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விலகி சென்றதும் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பனிப்பொழிவு இருந்தாலும் இடையிடையே நிகழ்வுகளும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர இருக்கிறது. நிகழ்வுகள் வரும்பொழுது பனிப்பொழிவு விலகியிருக்கும், மழை மட்டுமே கிடைக்கும், மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். நிகழ்வு கடந்த பிறகு மீண்டும் தமிழகத்தில் பனிப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வானிலையாக தமிழகத்தில் வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது டிசம்பர் 21ஆம் தேதி கடுமையான குளிர் இருந்தாலும் டிசம்பர் 26ஆம் தேதி வரை கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர், வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. தரைக்காற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் லேசான தரைக்காற்று பெரும்பாலும் ஒரு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை தென்றல் காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. குளிர் இருக்கும். பகல் நேரங்கள் வெயில் இருந்தாலும் குளிரோடு காற்று இருக்கும் என்பதால் பெரிய அளவில் வெயில் தெரிய வாய்ப்பில்லை. அதே வேளையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடல் காற்று முழுமையாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி இருக்கும் நிகழ்வு, அதே வேளையில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருக்கும் நிகழ்வுக்கு பயணிக்கும் என்பதால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மாலத்தீவில் அதிகபட்சம் 35 முதல் 45 மணிக்கிலும், மன்னார் வளைகுடாவில் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் இடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடலில் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இன்னும் டிசம்பர் 25ஆம் தேதி பிறகு மெல்ல காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். அதேவேளையில் இப்போது சுமத்ரா தீவில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கே முன்னேறி வரும்பொழுது படிப்படியாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். மாத இறுதியில் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நாளை ஒரு விரிவான வானிலை பார்ப்போம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.